லவ் வில் நெவர் அப்பாலஜைஸ். அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கேட்காது. இதை சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லும்போது நிறைய பேரால அதெல்லாம் இல்ல, அந்த அன்பு படம் ரிலீஸ் ஆகுற சமயத்துல கண்டிப்பா மன்னிப்பு கேட்கும், படத்தை ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்னு நிறைய பேரால கிண்டல் செய்யப்பட்டது, நிறைய பேரால வன்மத்தை கக்கப்பட்டது. ஆனா அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத இன்னைக்கும் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஆமாங்க, ஆடியோ லான்ச்ல கமல் சார் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கல அப்படின்னா கர்நாடகால படமே ரிலீஸ் ஆகாது, படத்துக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 2 நாள் நீங்க 2 நாள் கேட்டு கொடுத்தாங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு. அது முடியவே முடியாது, லவ் வில் நெவர் அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் 1 நாள் டைம் கொடுத்தாங்க, அதுவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் அந்த ஃபிலிம் சேம்பருக்கு இன்னைக்கு அதாவது கர்நாடகா ஃபிலிம் சேம்பர், ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்களும் அந்த திரைத்துறையில உள்ளவங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம ஒரு அஃபிஷியலா அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் சொல்ல வந்த விஷயம் வேற, நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு லெட்டர் பேட் அமைச்சிருக்காரு. ஆனா அதுல எங்கேயுமே மன்னிப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கடைசி வரையும் நான் அப்பாலஜிஸ் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காரு. ஏன்னா நான் பேசுனது தப்பு இல்லை அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்காரு. அப்படி நீ பேசுனது தப்பு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதை ப்ரூவ் பண்ணணும். அதை இங்க யாருமே ப்ரூவ் பண்ணல, இங்க இல்ல கர்நாடகால யாருமே ப்ரூவ் பண்ணல. கடைசியில கோர்ட் வரையும் போய் கோர்ட் வரையுமே ஏன் ஒரு மன்னிப்பு கேட்கறதுனால உங்களுக்கு என்ன குறைஞ்சிரு போதான்னு தான் கேட்கிறாங்க. அது பின்னாடி என்ன இருக்கு, அவர் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறத பேசவே மாட்டாங்க. கோர்ட்டு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேரு இந்த விஷயத்துல கமல் சாரை கேட்கறது, நீங்க என்ன மொழி வல்லுனரா, நீங்க என்ன லாங்குவேஜ்ல எக்ஸ்பர்ட்டா, அதுல என்ன உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமா, எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு. தெரியல அப்படின்னா அது சொல்லி கொடுங்க. தெரியல, நாங்க சொன்னது பிழைனா அதை ப்ரூவ் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க மொழி எக்ஸ்பர்ட்டா அவங்க பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்டா கூட யாரும் வரமாட்டாங்க. கடைசி வரையும் மன்னிப்பு மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டா ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நியூஸ்ல, அங்க இங்கன்னு சோசியல் மீடியால எல்லா இடத்துலயுமே. ஒருவேளை தக் லைஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய ஜனநாயகன் படம் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகாது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. அது எப்ப ரிலீஸ் ஆகாது, நம்ம விஜய் படம் தானே அப்படின்னா, அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கம்பெனி. ஸோ கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கம்பெனி ஒரு தமிழ் படம் எடுத்தாலும் அதை நாங்கள் இங்கே ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற சில பேர் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால போய் பார்க்கும்போது ஒரு விஷயம் சந்தோஷமா இருக்கு. கமல் சார் மேல பயங்கரமா எப்பவுமே வன்மத்தை கக்கக்கூடிய சில பேர் கூட இந்த விஷயத்துல பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. கமல் சாரே எனக்கு நிறைய விஷயத்துல பிடிக்காது, இருந்தாலும் இந்த விஷயத்துல கமல் சார் உண்மையிலே கிரேட்டா, அவருக்கு சல்யூட் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் இந்த விஷயத்துக்காக நான் கமல் சார் ஃபேனாவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு கமல் சாருக்கு பயங்கர சப்போர்ட் இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்லைங்க, கர்நாடகாலேயே நிறைய பேர் கமல் சாருக்கு சப்போர்ட் பண்றாங்க. நிறைய பேர் என்ன நிபந்தனை வச்சிருக்காங்கன்னா, அந்த கர்நாடகாவை சுத்தி பெங்களூரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த அவுட் சைட் ஸ்டேட் இல்ல ஓசூர் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிறைய ஸ்கிரீன்ஸ் போடுங்க, நிறைய தியேட்டர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, நிறைய ஷோஸ் கொடுங்க, நாங்க அதை நம்பிதான் இருக்கோம், எங்களுக்கு இங்க படம் ரிலீஸ் ஆகலாம், நாங்க அங்கதான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படியே அவங்களுக்கு படம் எப்படி இருந்தாலும் நாங்க பார்த்து தீருவோம், அது எங்க கவர்மெண்ட்டே அதை பேன் பண்ணாலும் சரி, இங்க ஹைகோர்ட் அதை பேன் பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவோட தான் இருக்காங்க. இதை தாண்டி ஒரு பக்கம் பயங்கர சப்போர்ட் இருக்குங்க சோசியல் மீடியாலையும் சரி, இன்னொரு பக்கம் நிறைய அரசியல் தலைவர்களே பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. இதுல ஒரு சில வேற கட்சியை சேர்ந்தவங்க அவங்க ஏன் மன்னிப்பு கேட்கறதுனால என்ன ஆயிருப்போகுது, அப்படி என்ன ஈகோ அப்படிங்கிறாங்க. ஈகோ ஈகோ தான், அது ஈகோ தான், அது ஒன்றும் பண்ண முடியாது, அதை நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி புக் மை ஷோல இந்த படத்துக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வெறும் 75ல இருந்து 80,000க்குள்ள தான் இருந்தது. ஆனா இப்போ இந்த 4 நாளுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கமல் சார் இந்த மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன், நான் உண்மை பக்கம் தான், நான் என்னோட நான் சொன்ன விஷயத்துல ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கப்புறம் கமல் சாருக்கும் சரி இந்த படத்துக்கும் சரி பயங்கர சப்போர்ட்டு. சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த 4 நாள்லயே 4.5 லட்சம் கிட்ட இந்த படத்துக்கு புக் மை ஷோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பயங்கர சப்போர்ட்டு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை கர்நாடகால இந்த படம் ரிலீஸ் ஆகல, அப்படியே தள்ளி போகுது அப்படின்னாலுமே அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வீக்கெண்ட்லாம் இங்க தமிழ்நாட்டிலே பெரிய அளவுல பெரிய வசூலை வாரி குவிக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கர்நாடகால ரிலீஸ் ஆகலன்னா
நான் ஒரு வாட்டி பாக்குறத 2 வாட்டி பாக்குறேன். வழக்கமா நான் 2 வாட்டி பாக்குறத 3 வாட்டி பார்த்துட்டு போறேன் இந்த படத்துக்காக. தமிழுக்காக நம்ம ஆள் அப்படி நிக்கிறாருல, இந்த ஒரு விஷயத்துக்காக கிடாப்புடியா நிக்கிறாருல, யார்கிட்டயும் போய் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேற லெவல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் சொன்னதுல தப்பு இல்ல, இது அன்பின் வெளிப்பாடு தான், அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கேட்காது அப்படிங்கறதுதான் கமல் சாரோட கடைசி வரையும் படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியாத ஒரு நிலை வரும்போது கூட அவர் அதே ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறாரு. அவங்களும் ஃபர்ஸ்ட் 2 நாள் கெடு கொடுத்து பார்த்தாங்க, அப்புறம் 1 நாள் கெடு கொடுத்தாங்க, அப்புறம் இன்னைக்கு கோர்ட்ல வந்து 2:30 மணி வரையும் கெடு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி எதுக்குமே நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தப்பு செய்யறதுக்கு, தப்பு செஞ்சா அதுக்கு மன்னிப்பு கேட்கலாம், தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது. இப்ப யாரோ ஒருத்தர் நம்ம வந்து தெரியாம போய் இடிச்சிட்டோம், சாரி சார் சாரி சார், அது சாரிங்கிறது சாதாரண விஷயம் தான், கேட்டு போயிடுவோம். ஆனா நம்ம இடிக்காம அவர் இடிச்சா நினைச்சதுக்கெல்லாம் நம்ம சாரி கேட்க முடியுமா? அவ்வளவுதான். நினைச்சதுக்கு நீங்களாம் ஒண்ணு கற்பனை பண்ணதுக்கெல்லாம் சாரி கேட்க முடியாது. சோ அவரு கேட்டது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் தான் பண்ணுமே தவிர நீங்களா ஒரு யூகத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூமே. ஸோ தக் லைஃப் படம் இவ்வளோ தடைகளை மீறி, இவ்வளோ எதிர்ப்பை மீறி இந்த படம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஒரு பக்கம் இந்த படத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதை நம்ம ப்ளூ தக்காளி சேனல்ல கூட தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு கூட போட்டிருக்கோம், அது கூட பாருங்க. அதே நேரத்துல இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் கர்நாடகால ரிலீஸ் ஆகலைனாலுமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் பக்கத்துல போய் பார்க்க தான் போறாங்க. இப்போ இந்த விஷயத்த டோட்டலா ஓவராலா பார்க்கும்போது இப்ப கமல் சாரு அப்படியே சொல்றது தப்பா இருந்தா கூட அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டு தானே நீங்க மன்னிப்பு கேட்க முடியும். அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணாம எப்படி நீங்க வெறும் மன்னிப்பை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்க முடியும்? அததான் இப்ப தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அதை ப்ரூவ் பண்ணாம நீங்க கமல் சாரு தப்புன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கறதா நம்மளோட பாயிண்ட். இதை தாண்டி நிறைய பேரு தமிழர்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து கமல் சார் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப ஜென்யூனா நடந்துகிட்டாரு, ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கமல் சார் மன்னிப்பு கேட்கிறத இப்ப கிட்டத்தட்ட தமிழர்களே டோட்டலா தலை குனிகிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ஆர்மேன்.